வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தெற்கு வண்டல் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்றும் ஸ்ரீ மரந்தை பிடாரி மாரியம்மன் கோயில். பிரசித்தி பெற்ற இக்கோயில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோயில்கள் வண்ண விளக்குகள், தோரணங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. முன்னதாக கும்பாபிஷேக யாக வேள்விகள் கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. யாக வேள்விகள் நிறைவு பெற்று புனித கலசங்களில் பூஜிக்கப்பட்ட தீர்த்தங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கோயில் விமான கலசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் தெற்கு வண்டல், மரந்தை மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை தெற்கு வண்டல் மற்றும் மரந்தை கிராம பொதுமக்கள், கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இணைந்து செய்திருந்தனர். விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டதால் தெற்கு வண்டல் கிராமம் விழா கோலம் பூண்டது. நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேभ्यः ஆருடாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயத்து. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆனி தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக இரவு வெள்ளி சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக அமர்ந்த திருக்கோலத்தில் ராஜகோபால சுவாமி எழுந்தருளினார். வான வேடிக்கை, தீட்சிதர்களின் பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து தெப்பக்குளத்தின் 4 கரைகள் மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் மனமுருக பெருமாளை தரிசனம் செய்தனர். முன்னதாக மதியம் ராஜகோபால சுவாமி ஆண்டாள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள சாம்பக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அரியநாச்சியம்மன், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகன், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில். பிரசித்தி பெற்ற இக்கோயில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கும்பாபிஷேக யாக பூஜைகள் நேற்று முன்தினம் துவங்கியது. பூஜைகள் நிறைவு பெற்று புனித தீர்த்தங்கள் கோயிலை சுற்றி கொண்டு வரப்பட்டது.
தொடர்ந்து மங்கள மேளம், வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித தீர்த்தத்தை கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றன. ஸ்ரீ அரியநாச்சி அம்மனுக்கு 7 வகை மூலிகை திரவியங்களால் அபிஷேகம், ஆராதனை, மகா தீபாராதனைகள் நடந்தது. விழாவில் சாம்பகுளம், புழிகால், கேளல், கேஆர் பட்டணம், பாம்பூர், உடைகுளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை சாம்பகுளம் கிராம மக்கள் மற்றும் விழா கமிட்டியாளர் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கால்பிரிவு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ தொட்டச்சி முத்தம்பாள், ஸ்ரீ அழகர் மலையான், ஸ்ரீ 18ஆம்பட்டி கருப்பசாமி மற்றும் ஸ்ரீ ராக்காயி அம்மன் கோவில். பிரசித்தி பெற்ற இக்கோவில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக யாக வேள்விகள் கடந்த 2 நாட்களாக நடந்தன. இன்று காலை வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து கோயில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகள், தோரணங்கள் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. விழாவில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழாக்குழுவினர் இணைந்து செய்திருந்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவையொட்டி கால்பிரிவு கிராமம் விழாக்கோலம் பூண்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக பெருவிழா வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்கவுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு கோயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதில் தொன்மையான வீரவசந்தராயர் மண்டபம் இடிந்தது. அதன் சீரமைக்கும் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்தது. அதன் ஒரு பகுதியாக கோபுரங்களின் தூண்களில் வர்ணம் பூசும் பணிகள் மற்றும் கோயிலில் உள்ள 33,000 சிற்பங்களுக்கு எண்ணெய் பூச்சும் பணிகள் துரிதமாக நடக்கிறது. கும்பாபிஷேக முகூர்த்தகால் நடும்விழா கோயில் வடக்காடி வீதி ஆயிரங்கால் மண்டபம் அருகே இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுடன் முகூர்த்தகால் மேளதாளம் முழங்க எடுத்து வரப்பட்டு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. விழாவில் அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி, இணை கமிஷனர் செல்லதுரை, எம்எல்ஏக்கள் மதார் பத்ருதீன், கார்த்திகேயன், தங்கப்பாண்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோயில் கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.